உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும் காவல் தெய்வமாகிய கருப்பசாமி நான் வந்திருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ என் கவலையோடு இருக்கிற. உன் வாழ்க்கையை பொன்னான நாட்களாக வசந்தகால காலமாக மாற்ற வந்துவிட்டேன். உனக்கு என்ன கவலை, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் என அனைத்தையும் அறிந்த நான் அதை மாற்றி அமைத்து உனக்கான சந்தோஷமும் நல்ல விஷயமும் நிகழும்படி செய்வதற்காக தானே வந்துள்ளேன். இந்த கருப்பசாமியாகிய நான் என் மீதே சத்தியமிட்டு சொல்கிறேன். நான் சொல்வதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் நீ திடீரென்று எதிர்பார்க்காத மிகப்பெரிய அற்புத மாற்றங்கள் நிகழும். எது வந்து உன்னை துன்புறுத்தினாலும், யார் வந்து உன் மனதை கஷ்டப்படுத்தினாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம். தைரியமாய் எதிர்த்து போராடு. என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. வருங்காலத்தை நினைத்து நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். இப்போது இந்த நிகழ்காலத்தில் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் தானே. உன் வருங்காலத்தை நல்ல முறையில் நான் உருவாக்கி தருகிறேன். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என ஒண்ணுமே புரியவில்லையே கருப்பா, என்னை காப்பாத்துவியா நீ கேட்டுக்கிட்டதாலதான் எது நடந்தா உனக்கு நல்லதோ அதையே நடத்தி கொடுக்கிறதுக்காக உன் வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்க வந்துள்ளேன். இந்த மாற்றத்தின் மூலமாக உன் லட்சியத்தை நீ நிறைவேற்றிக் கொள்ளலாம். இனி உனக்கு உறுதுணையாய் இருக்க போகும் நான் உனக்கான வாய்ப்புகளையும் வசதியையும் வசந்தங்களையும் அமைச்சு தரப்போறேன். எல்லாமே விவரமாக புரிந்தால்தான் நான் செயல்படுவேன் என யோசிக்காதே. என்ன கிடைச்சிருக்கோ அதை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பி. என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் நீ செயல்பட ஆரம்பித்தும் கூட எதுவுமே நன்மையாக நடக்கவில்லையே என யோசித்து கலங்கவோ குழம்பவோ வேண்டாம். நீ எதிர்பார்க்கிற விஷயம் ஒரு இடத்தில் நடக்காவிட்டால் அதனால் வலியும் வேதனையும் அதிகம் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அதை வேறு விஷயங்களின் மூலமாக வேறு பக்கம் திசை திருப்பி வேறு விதமான மாற்றங்களை உண்டு பண்ணி உனக்கு சரி செய்து தரப்போகிறேன். உன் கண்களால் பார்ப்பதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே. காதில் கேட்பதுதான் சரி என்றும் சொல்லாதே. உனக்கான எது நல்லதோ அதைதான் நான் உனக்கு நடத்துவேன். சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காததும் நடக்காததும் கூட உன் நன்மைக்காக தான். உனக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றுவேன் என நம்பி பொறுமையாக இரு. என் மகளே, நடப்பது அனைத்தும் இருளால் தான் உனக்கு நடக்கிறது. பிறகு எப்படி தவறாக முடியும்? நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு உறுதுணையாக நிற்க ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் நான் தான் வரப்போகிறேன். கடந்த கால நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் எல்லாவற்றையும் நீ மறந்து போகும் அளவிற்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் தருவேன். நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை அவமதிப்பதற்காக வேண்டுமென்றே உனது பொறுப்புகளை குறைத்து விட்டார்கள். உனக்கு சரியாக மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதில்லையே என நீ மனம் கலங்குவது நான் அறிவேன். உன் முகம் இருள வேண்டும், உன் முகத்தில் மலர்ச்சி குறைய வேண்டும், நீ சந்தோஷமாய் இருக்கக்கூடாது என்று தானே அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நீ உனக்கு பின்னால் உனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய என்னை நம்பு. உன் முகம் ஜொலிக்கும்படியும் உன் வாழ்க்கை மிக அழகாய் மாறும்படியும் மலரும்படியும் இந்த கருப்பசாமி நான் அத்தனை விஷயங்களையும் மாற்றி அமைக்க வந்துவிட்டேன். கூடிய விரைவில் உன் முகம் ஜொலிக்கும்படி மனம் குளிரும்படி உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்படி என் ஆசீர்வாதத்தை நான் இப்போதே செய்கிறேன். உன் மனதிற்குள் இருள் சூழ்ந்தால் வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்துவிடும் என் செல்லமே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் மனதிற்குள் இருளோ நம்பிக்கை இன்மையோ அல்லது மன வருத்தமோ வேதனையோ வரக்கூடாது. இதுவரை உன் வாழ்வில் நீ அனைத்தையும் தனியாக போராடி வென்றுள்ளாய். யார் உன்னோடு துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் எப்போதும் உனக்கு வெற்றிகரமாயிருக்கும். அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்வில் நீ எடுத்த முடிவுகள் தான் வெற்றியை தரும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று, உன்னுடைய உண்மையான அன்பு, உண்மையான தியாகம், உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீருக்கான பலனை நீ பெறப்போகிறாய். இதுதான் இந்த காவல் தெய்வம் கருப்பசாமி உன் வாழ்க்கைக்கு தரப்போகும் பரிசாக இருக்கும்.